18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, வழக்கம் போல பரபரப்புக்கும் சுவாரஸ்யக்கும் பஞ்சம் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்தை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். தர்பார தொடங்கிடலாமா? அதாவது பாருங்க, அரசு ஆஸ்பத்திரியோட நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு உத்தரப்பிரதேசத்துல. சரி, அட்மிட்டா இருக்கிறவங்க நாமளாச்சும் போய் நலம் விசாரிச்சுட்டு வருவோமே அப்படின்னு ஏகப்பட்ட எலி, ஏகப்பட்ட நாய், அது சம்பந்தமா வீடியோ எல்லாம் வெளியாகி பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கப்பா அப்படின்னு மக்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. உழவர் திருநாளை நாம பொங்கல்னு கொண்டாடுறோம். இந்தியாவுடைய வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு பேர்கள்ல இந்த விழா கொண்டாடப்படுது. மகர சங்கராந்தி அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பேர்கள் இருக்கு. அசாம்ல பிகு அப்படின்ற பேர்ல கொண்டாடுறாங்க. போகிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பழைய பொருட்கள்லாம் எடுத்து எரிச்சு போகி செலிப்ரேட் பண்ணுவோம். எல்லாரும் பண்ணிருப்பீங்க. அசாம்ல பாருங்க, வீட்டை கொளுத்தி போகி கொண்டாடி இருக்கிறாங்க. பார்த்தாலும் கொண்டாட்ட காட்சிகளா இருக்க. முதலமைச்சர் தலைமையில் ஒரு கொண்டாட்டம் சரியா வருமா? தலைமை செயலகத்தில் ஊழியர்களோட பொங்கல் வச்சு கொண்டாடி இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒரு பக்கம் சென்னையில் இப்படி கொண்டாட்டங்கள் களைகட்ட, நாங்களும் டெல்லியில பண்ணுவோம்ல செலிப்ரேஷன் அப்படின்னு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் இல்லத்துல பொங்கல் விழா நடந்திருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிட்டு சிறப்பிச்சிருக்கிறார். அதாவது இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்க்குறப்ப காலேஜ்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். என்னப்பான்னு கேட்டிங்கன்னா, தருமபுரியில் தனியார் கல்லூரியில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க மாணவிகள்லாம். அதுலேயும் இந்த பைக்கெல்லாம் ஓட்டி கெத்து காமிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்க. தர்மபுரியில கொண்டாட்டங்கள் இப்படி களகட்ட, அப்படியே புதுச்சேரி பக்கம் போனா தாவேக்க புகழ். யாரும் சொல்றா, அதுதாங்க அந்த கூட்டத்தில் வந்து இப்படி உள்ளலாம் வரக்கூடாது பாத்துலாமன்னு சொல்லாங்கல்ல, அந்த ஐபிஎஸ் அதிகாரி உரியடிக்கிறாங்க பாருங்க. அந்த காட்சிகளை பாருங்களேன். யாப்பா, ஐபிஎஸ் அதிகாரி உரியடிக்கிறத பார்த்தாச்சு. அடுத்த ஐஏஎஸ் அதிகாரி ஆட்டம் போட்டு பார்த்துருக்கீங்களா? உதகையில படுகடிற மக்களோட ஒன்றா சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஆட்டத்தை போட்டிருக்கிறாங்கல்ல. ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கு போட்டி நடத்துவாங்க பாருங்க. அதுக்கு தனியா ரூம் போட்டு யோசிப்பாங்க போல் இருக்கு. பண்டு சாப்பிடுற போட்டி, இட்லி சாப்பிடுற போட்டி, ஏகப்பட்ட போட்டி நடத்தி இருக்கிறாங்க ஈசிஆர்ல தூய்மை பணியாளர்களோட. பொங்கலை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் லெமன் இந்த ஸ்பூன், கடுமையான போட்டி என்னன்னா கரும்பு திங்கிற போட்டி. இந்த மாதிரி ஏகப்பட்ட கஷ்டமான போட்டியெல்லாம் நடத்தி இருக்காங்க. அதுல காஞ்சிபுரத்துல லெமன் இந்த ஸ்பூன்ல ஜெயிச்சவங்களுக்கு பரிசு எல்லாம் கொடுத்துருக்காங்க.
ஒரே சந்தோஷம், அத்தனை பேரையும் ஒரே இடத்துல பார்த்தா சந்தோஷம் இருக்காதா? பின்ன இங்க பாருங்க, ஒவ்வொரு முறையும் பிரதமர் தமிழ்ல பேசி வாழ்த்து சொல்றதை வச்சு அப்படிலாம் பேசக்கூடாது. அவர் தமிழ்ல பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். எங்க உங்க கூட்டத்தில் இருக்கிற தலைவருக்கு யாராச்சும் அப்படி ட்ரை பண்றாங்களா சொல்லுங்களேன் பாப்போம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். மற்ற தலைவர்களை வேற மொழி பேச சொல்லுங்க பார்க்கலாம். அவரோட தாய்மொழி குஜராத்தி, அவர் இருக்கிறது ஹிந்தி பேசுறது, அதுல தமிழ் பேசுவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அதை நமக்கு வாழ்த்துக்களை தான் பார்க்க வேண்டுமே தவிர மற்றதை பார்க்க கூடாது. அவரோட எண்ணம் தமிழ் மீது இருக்கிறது. நான் சொல்றது அவருக்கு சரியான அந்த தமிழ பொங்கல் நல் வாழ்த்துக்கள்னு இதுவரைக்கும் யாருமே சொல்லி கொடுக்கல. அவர் சொல்லக்கூடியவர், அவருக்கு சொல்லி கொடுத்துதான் சொல்லணும்னு இல்லை. எண்ணத்தில் இருந்து வருகிறது, எழுத்தில் இருந்து வரவில்லை. அது எண்ணத்தில் இருந்து வருகிறது, சொல்லில் மட்டும் இல்ல, அது செயலில் அவர் தமிழுக்காக காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அவர் தமிழில் பேசினார் என்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னொரு கட்சி தலைவரை வேற ஒரு மொழியை பேச சொல்லணும்னா அவங்க எவ்வளவு சிரமப்படுவாங்க. அக்கா இப்படி சொல்ல இரண்டாவது முறை அமைச்சரான ஆவடி நாசர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார்? இங்க பாருங்க, ட்ரை பண்றப்பா இல்லையாடுறது அடுத்த கட்டம், நீங்க என்ன பண்றீங்கன்றதுதான் செய்தி. அதே அப்படி இப்படி பண்ணி அப்படியே பாலிசா இந்தியா எடுத்துட்டு வந்து வச்சிருன்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் சரிப்பட்டு வருப்பா அப்படின்னு கேட்டிருக்கிறார். பாரதி புரட்சி கவிஞர் பாரதி சார் சொன்னா, தமிழை பழித்தவன், அதாவது தாயை பழித்தவன் யாரா இருந்தாலும் விடாதுன்னு சொன்னார். தாயை பழித்தவன் யாரா இருந்தாலும் விடாதுன்னு சொன்னார். அந்த தாயை தமிழ் பழிச்ச தாயை விடாதுன்னு சொன்னார். அந்த தாயை தமிழை பழிச்சாலும் தாயை விடாதுன்னு சொல்ல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா தமிழ் மீது அந்த காலத்தில் பட்டால் பாசத்தால் இன்னைக்கும் அகில இந்தியாவில் பாத்தீங்கன்னா தமிழ் அவர் தாய்மொழி மறைஞ்சு போச்சு. பீகார்ல மறைஞ்சு போச்சு, ஹிந்தி போந்துருச்சு. குஜராத்ல மறைஞ்சு போச்சு, அங்க ஹிந்தி போந்துருச்சு. மகாத்மா காந்தி கூட தன்னுடைய சுயசரிதை குஜராத் மொழியில் எழுதினார், அங்கே அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி மகாராஷ்டிரா மராட்டி அழிஞ்சு போச்சு. ஆக ஒரிசால ஒடியா அழிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் அழிச்ச பெருமை யாருக்கு உண்டா? இந்திக்கு உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட இந்தியை இந்தியாவை தமிழகத்தில் உடையவராக வைத்திருக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். இப்படி ஆனாலும் ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு இருக்க அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் என்ன தெரியுமா சொல்றாங்க? திமுகவை எதிர்க்கிறதுக்கு என்டிஏ கூட்டணி தாங்க, எங்களை தவிர்த்து ஆள் இருக்கா சொல்லுங்க பாப்போம், விஜய் வந்தா விஜய் பாபா அப்படின்னு வாழ்த்தலாம் அம்புடுத்த அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னும் கூடுதலாக கட்சிகள் வரும். வருகின்ற 23ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு பிரதம மந்திரி வர இருக்கிறார். அவர் வருகின்ற பொழுதும் அந்த முதல் கூட்டம் என்பது தேசிய ஜனநாயக கூட்டமாக நடக்க இருக்கிறது. அதற்கு பின்னாலும் இன்னும் பலம் சேரும். அதனால இன்றைய தேதியை பொறுத்தவரை திமுக கூட்டணியை வீழ்த்துகின்ற சக்தி ஒரு கூட்டணிக்கு இருக்க முடியும் என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்கிறது. பிரதமரை ஏற்றுக்கொள்கின்ற எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளையும் ஏற்றுக்கொள்கின்ற யார் வந்தாலும் நாங்கள் விஜயி பவ அப்படின்னு தான் சொல்லுவோம். அது விஜயி பவன் இருக்கும். ஒரு பக்கம் அக்கா இப்படி விஜயி பவ அப்படின்னு சொல்ல, இதே கேள்வியை முன்னாள் தலைவர்கிட்ட கேட்டிருக்கா. அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? அவர் ஒரு வித்தியாசமா சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க. விஜய் வந்தா உங்க கூட்டணி பலம் வாய்ந்ததாக ஆகும், அதனால விஜய் சேர்த்துக்கணும் அப்படின்னு உங்க தலைமை கிட்ட அண்ணாமலை சொல்லுவாரா? நான் தலைமை கிட்ட எதுவுமே சொல்றது இல்லைங்களா. எனக்கு பாரதிய ஜனதா கட்சி வலிமையா இருக்கணும், தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையா இருக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே. அது விஜய் அவர்கள் அது ஏன்னா முரண்பாடுகள் இருக்கக்கூடியவங்களை கூப்பிட்டு ஒரே இடத்துல வச்சிங்கனாலும் பிரச்சனை தான். எல்லோரையும் மதிக்கின்றோம், அதே நேரத்தில் ஒரு சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் கலந்து இது வெஜிடபிள் பிரியாணி எதுவுமே நான் சொல்ல விரும்பலைங்கன்னா நீங்களே பண்ணிக்கங்க. அப்படி சரியா வராது. முரண்பாடுகள் யாரை எதிர்க்கிறாங்க, யாரை எதிர்க்காம இருக்கிறாங்க, அதனால எல்லாத்தையும் பார்த்து குழப்பம்னா கெமிஸ்ட்ரி இருக்காதுங்க. மக்கள் தேர்தல் நேரத்தில் தான் பார்க்க மாட்டாங்க, கெமிஸ்ட்ரி இருக்காது. கெமிஸ்ட்ரியும் முக்கியம். ஒரு அலையன்ஸ்ல ஒரே கோணத்தில் இறங்கி போகணும். விஜய் அவர்கள் அரசியல் விஜய் அவர்களுக்கு, எங்களுடைய அரசியல் எங்களுக்கு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா விஜய் ஆப்போசிட்டா தான் இருப்பாரு அப்படின்றது தெளிவா தெரியுது. எங்க தலைவர் வெஜிடபிள் பிரியாணி சொல்லும்போது அதுல நீங்க அதெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் என்ன தெரியுமா சொல்றாரு? யாப்பா இந்த தேர்தல் வந்துச்சு, இவங்க பாருங்க அரசு ஊழியர்களுக்கே அல்வா கிண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அறிவிப்பு ஏகப்பட்ட விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல, நடைமுறையில சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறார்.
எப்போவுமே தேர்தலை ஒட்டி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடகங்களை திமுக அரங்கேற்றும். உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலில் விடியல் தருவோம், ஸ்டாலின் தான் வர்றார், விடியல் தருவோம்னாரு. ஊருக்கு ஒரு பெட்டியை வச்சு ஜி பூம்பா மாதிரி இந்த பெட்டியில் போடுங்க மனுக்கள்லாம், உங்கள் மனுக்கள்லாம் 100 நாட்களில் பரிசீலிப்போம், 100 நாள் கழித்து உங்களுக்கு மனுக்கள் தீர்வு கிடைக்கலன்னா நேரடியாக கோட்டைக்கு யாரும் உங்களை தடுக்க மாட்டாங்க, என்னுடைய அறைக்கே வரலான்னு சொன்னார். யாருமே இன்னைக்கு அரசு ஊழியர்களே இந்த ஆட்சி அமையணுன்றதுக்காக பாடுபட்ட வாக்களித்த அரசு ஊழியர்களே பார்க்க முடியாத சூழ்நிலை. அரசு ஊழியர்களுக்கும் அல்வா கொடுத்த அரசு இந்த அரசு. நீங்க என்ன வேணா குறை சொல்லுங்க, நீங்க பேசுங்க, இல்ல ஆளை விட்டு பேச வைக்க, பாதா குறைக்கு டெல்லியில இருந்து கூட்டிட்டு வந்து பேசுங்க. நீங்க என்ன செஞ்சாலும் நாங்க தான் மாசு, எங்க பவர் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்னாள் அமைச்சர் ஒருத்தர். எங்களுக்கு யாராலும் நெருக்கடி கொடுக்க முடியாது, அவர்கள் கூட்டணியை பலப்படுத்தவும் முடியாது. அவர்கள் கூட்டணி போக போக தேய்ந்து கொண்டு போகுமே தவிர வலுவாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டிலே குறைவு. எடப்பாடி பழனிசாமி அவர் புதிய கட்சின்னா நிறைய கட்சி உருவாகுதில்ல, லெட்டர்பேட் கட்சி, அந்த கட்சியெல்லாம் வரும்னு சொல்றாரு, அதனால சொல்லியிருப்பாரு. இப்படியே பேசின அண்ணா அடுத்து ஓப்பனா ஒரு விஷயத்துக்கு வராரு. என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல்லாம் சொல்றீங்களேப்பா, 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாட்டுக்கு மொத்தமா தேர்தல் வச்சீங்கன்னா மக்கள்லாம் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியுமா சொல்லுங்க, அதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நான் முழுமையாக எதிர்க்கிறேன். பாராளுமன்ற ஜனநாயக முறையில ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாத விஷயம். பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு மேண்டேட் இருக்கு. மெஜாரிட்டி போயிடுச்சுன்னா புதிதாக வேற யாராவது மற்றவர்களுடைய ஆதரவோடு மெஜாரிட்டி உருவாக்க வேண்டும், இல்லாவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும். ஜனாதிபதி முறையில் இருக்கிற ஆட்சியில் தான் ஃபிக்ஸ்டு டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியும். ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில் ஃபிக்ஸ்டு டேர்ம், அதாவது நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அங்கே ஃபிக்ஸ்டு டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியாது. அதனால இது என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசியல் சாசனத்துக்கு, நம்மளுடைய ஆட்சி முறைக்கு எதிரானது. இரண்டாவது, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தாக்க என்னமோ செலவு கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய செலவெல்லாம் இந்தியாவில் ஆகிறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 5-6 தேர்தல் நடப்பது நல்லது. ஒரு 30 மாநிலங்கள் இருக்கிறது, ஒரு ஆண்டுக்கு சராசரியா 3-5 மாநிலத்துக்கு தேர்தல் வரும். அது வரை தப்பே கிடையாது. அடிக்கடி தேர்தல் வர்றதுனால தான் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அரசியல் கட்சிகள் கொஞ்சம் விழிப்போடு இருப்பார்கள். 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் தேர்தல் வருகிறது என்றால் அரசியல் கட்சிகள் விழிப்போடு இருக்க மாட்டார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு மெத்தன போக்கோடு இருப்பார்கள். இந்த மாதிரி காட்சிகள் எத்தனை வந்தாலும் இந்த மாதிரி சம்பவங்கள் குறைஞ்ச பாடில்லை. வால்பாறையில் பாருங்க, யானை ஒன்று சாலை ஓரமாக வந்திருக்கு, 2 வீலரில் ஒருத்தர் வந்து வம்படியா மாட்டிருக்கிறார், ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிருக்கிறார். தயவு செஞ்சு காட்டுப்பகுதியில் போறப்ப உஷாரா போங்க. வச்சிருக்கிறவங்கலாம் அடிக்கடி மொபைல் அந்த பாக்கெட் மாதிரி இருக்குல்ல, அதில் வைக்கிற பழக்கம் இருந்துச்சுடா கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. இங்கே பாருங்க, காரைக்குடியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்படித்தான் ஒருத்தர் ஃபோனை வச்சுட்டு போயிருக்கிறாரு, வந்து பார்க்கவும் ஃபோனை காணும். ஏப்பா அந்த சைக்கிளில் போகிறவங்கள கொஞ்சம் சூதனமாக போங்கப்பா. ரோடு கிராஸ் பண்ணுறப்போ எதிரில் ஒரு வண்டி வருதுன்னா என்ன வேகத்தில் வருது அதெல்லாம் கொஞ்சம் கணிச்சுட்டு அப்புறம் முடிவுக்கு வாங்க. பீகாரில் பாருங்க, அப்படித்தான் ஒருத்தர் ரோடு கிராஸ் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறாரு, விபத்தில் சிக்கிறாரு, சிசிடிவி காட்சிலாம் வந்திருக்குது. தாய்லாந்துல ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு பாருங்க. மேமால கட்டுமான பணியில இந்த கிரேன், ராட்சத கிரேன் இருக்குல்ல, அது ட்ரெயின் மேல விழுந்து விபத்துல சிக்கி ஏகப்பட்ட பேர் இறந்துட்டு தான் தகவல் வந்திருக்குது. பயங்கர துயரமான ஒரு சம்பவம் பார்த்துங்க.
அடுத்ததா வாட் இஸ் பொங்கல். அதாவது பொங்கல் வந்துருச்சு, வீட்டில் பொங்கல் வைப்பாங்க, சாப்பிட்ருவோம், அப்புறம் புது ட்ரெஸ்லாம் போட்டுருவோம், பயங்கரமா கொண்டாடுவோம். ஆனா எதுக்காக பொங்கலை கொண்டாடுறோம் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்பா, எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் என் இனிய தமிழ் திருநாள் தைப்பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம உயிரோட வாழ்றதுக்கு முக்கிய காரணமே விவசாயம் தான். விவசாயிகளுக்கான திருவிழா அப்படின்னா அது வந்து தைப்பொங்கல் திருவிழா தான். இப்போ 3 நேரம் நம்ம வயிறார சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த உழவர்கள் தான். விவசாயிகளையும் விவசாயம் பண்றவங்களையும் போற்றி வணங்கக்கூடிய திருநாள் தான் தை திருநாள். இன்றைக்கு விவசாயிகள் குறைந்துக்கிட்டே வர்றாங்க. இந்த சூழ்நிலை மாறக்கூடிய காலகட்டம் இப்போ உருவாகிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த நன்னாளில் நாம் விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி செலுத்த வேண்டும். விவசாயம் செழிப்பா இருந்தாதான் மக்கள் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். அனைத்து மதத்தினருமே இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடி மகிழ்றாங்க. அனைத்து விவசாயிகளுக்குமான பண்டிகை இது. நம்ம இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டாட ஒரே திருவிழா வந்து நம்ம தை திருநாள் பொங்கல் மட்டும்தான். உழவர் தொழில்ன்றது வந்து நமக்கு அடுத்தது வயல்லேருந்து அரிசி கிடைக்கிறது, அந்த மாதிரி இதெல்லாம் செய்யறதுனால கண்டிப்பா இது எல்லாரும் அனைவரும் கொண்டாடுறது ரொம்ப சிறப்பு. அனைவரும் மதம் சார்ந்து இல்லாமல் உழவருக்கு நாம் நன்றி கூறும் விதமாக கொண்டாடி மகிழ்வோம். தைப்பொங்கல் வந்து எந்த மதத்துக்கும் சேர்ந்தது கிடையாது. தமிழர்களின் பண்பாடு, கலாச்சாரம், வீரம், ஒற்றுமை இவற்றை வெளிப்படுத்தும் திருநாள் தைப்பொங்கல் திருநாள். இன்னொரு 200-300 வருஷம் போனால் கூட இது கடந்து தொடர்ந்துட்டே போகும். அது நம்ம பிள்ளைங்க வந்து வழி நடத்தணும், கண்டினியூ பண்ணணும். தமிழர் தமிழ் நிலம், தமிழ் மொழி மேன்மை உற, தமிழ் வேளாண் தொழில் சிறப்புற, தமிழ் வேளாண் குடிகளுக்கு எனது பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் என்ன, ஜாலியா சிரிச்சுட்டே ரசிச்சே பார்த்துருப்பீங்க. எனக்கு கடை முடுற நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.